கோபி என்ற நபர் கத்தார் நாட்டில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு அதிக பணம் சம்பாதித்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தற்போது எமது சமூகத்தை பிற்போக்கு நிலைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் வவுணதீவில் பல பாரிய குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் முதல் கட்டமாக ஆடை தொழிற்சாலை செல்லும் வறுமைப்பட்ட பெண்களை இலக்கு வைத்து தனது பணத்தின் வலிமையால் அவர்களின் குடும்பங்களுக்குள் பிரச்சினைகளை உருவாக்கி தனது விற்பனையை விரிவுபடுத்தி வருகின்றார் என்றும் கூறப்படுகின்றது. மேலும் பாடசாலை செல்லும் மாணவர்களை தனது தேவைக்கு பயன்படுத்தி அவர்களை இடைவிலகல் செய்து அவர்களை போதைக்கு அடிமையாக்கி தினமும் இவர் பின்னால் சுற்றும் அளவிற்கு அவர்களை மூளைச்சலவை செய்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார் என்றும் குற்றம் சாட்டப்படுகின்றது. அந்த வகையில் தனக்கு கட்டுப்படாதவர்களின் பிள்ளைகளை ஒரு பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களை வைத்து தன்வசப்படுத்த பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றார் என்றும் கூறப்படுகின்றது. இத்தகைய குற்ற செயலுக்காக அதிபருக்கு தேவையான பணம் வழங்கி பாடசாலை நிகழ்வுகளில் கௌரவ அதிதியாக கலந்து கொள்ள சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆசிரியர்களை ஒன்று திரட்டி இரவு நேரங்களில் ஆசிரியர் தினம், சிறுவர் தினம் போன்ற நாட்களில் மது அருந்து கொடுப்பதுடன் பெண் மாணவிகளின் வீடுகளுக்கு இரவு நேரங்களில் அழைத்து செல்வதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல்வேறு குற்ற செயல்களில் இவர் ஈடுபடுவதால் இன்னும் சில வருடங்களில் எம்மினம் பாரிய பின்னடைவுக்கு செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. சமூகத்தில் வாழ்வதற்கு தேவையான கல்வி அறிவு, சுய ஒழுக்கம், பண்பாடு அனைத்தையும் குழி தோண்டி புதைக்கும் இத்தகைய செயலில் ஈடுபடும் நபருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றத்தை அம்பலப்படுத்துவோம், குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம். தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன்.com உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும். உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும். குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும். இதுவோ தனியார் ஊடகமாகும்.